அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு இந்த விசுவாச நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்தித்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை பிரசங்கிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிக்க போகிறோம். அது என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்கிறேன் பாருங்கள். வேத வைத்திருந்தால் என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெருக்கமான சூழ்நிலை போன்ற ஒரு காரியத்தை இங்கே விவரிக்கிறார் பாருங்க. இங்கே ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு மிகுந்த வேதனையான, துக்கமான, கஷ்டமான சூழ்நிலை விவரிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்கள். ஒரு சமுதாயத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கு உணவு தானியங்கள் தேவை மற்றும் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வருமானம் ஈட்டுவதற்கு தொழில்கள் தேவை. இப்பொழுது ஆபகுக் தீர்க்கதரிசி அவர் வாழ்ந்த இடத்திலே உணவு தானியத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் அன்றைய நாளில் இருந்த காரியங்களை பற்றி தான் இங்கே பேசுகிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, இப்போ அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், வயல்களில் தானியங்கள் விளைவியாமற் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், அதாவது என்ன சொல்ல வர்றாரு, ஒரு மிகுந்த வேதனையான சூழ்நிலை விவரிக்கிறார். சொல்றாரு, வயல்களில் தானியமே இல்லை, தொழுவத்தில் மாடு இல்லை, ஆடு இல்லை, அத்திமரம் துளிர் விடாமல் போயிடுச்சு. அதாவது அவர் சொல்றாரு, இப்போ தேசமே வனாந்திரமா போயிடுச்சு, மக்கள் அங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை போன்ற ஒரு காரியம் அங்கே என்ன செய்து விட்டது, வந்து விட்டதுங்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையில் மத்தியில் ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் சொல்லுகிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் இந்த கொள்ளை நோய் நிமித்தம் மிகுந்த ஒரு நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலையை இந்த உலகத்திலே சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி விவரிக்கிறார். எல்லாமே ஒன்றில்லாம போயிருச்சு. வயல்களிலே தானியம் இல்லை, மாடு இல்லை, ஆடு இல்லை, உணவு தானியங்கள் ஒன்றுமே இல்லை. அங்கே என்ன பண்ண முடியும்? வாழவே என்னது முடியாது பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றாரு. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா என்ன செய்வேன், இருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, உண்மையாவே பாருங்களேன், இன்றைக்கு நாம் ஒருவேளை துக்கமான சூழ்நிலைகள் நடுவில் வாழ்ந்தாலும் அதன் நடுவில் நாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது பாருங்க, உண்மையாவே பாருங்க, நாம் இப்படிப்பட்ட துக்ககரமான சூழ்நிலையை கூட நாம் எளிதாக என்ன செய்து விடலாம், கடந்து விடலாம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும்.
அதை தான் இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசியின் மூலமாக, இந்த வசனங்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்று தருகிறார் பாருங்க. இப்போ நாம் முதலாவது பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா, தேவ பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலே, நாம் நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கும் போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? முதலாவது காரியமாக இந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாருங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போகிறோம். அது என்னது பாருங்க. இந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிறேன் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த வசனங்களின் மூலமாய் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் கர்த்தருக்குள் பலன் அடைவதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது? காண்பிக்கிறது பாருங்க. 18வது வசனத்துல சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அதன் மூலம் 19வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலையில நமக்கு ஒன்று தேவை என்றால் அது கர்த்தருடைய பலன் தான். அப்போ கர்த்தருடைய பலனை நாம் எப்படி அனுபவிக்கிறதா இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது நாம் கர்த்தருக்குள் என்ன செய்கிறோம்? பலன் அடைகிறோம். இதே சத்தியத்தை தேவ பிள்ளைகளே நாம் நெகேமியா புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம் பாருங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஆம் பிரியமானவர்களே, இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் அது நமக்கு பலனாக என்ன செய்கிறது? மாறுகிறது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த பலன் என்று வார்த்தை வருகிறதே, அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு பாருங்க. அது என்னது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு எதுல இருந்து பாதுகாப்பு? யோசிச்சு பாருங்களேன். அத்திமரம் துளிர் விடாமல் போயிடுச்சு, வயல்களில் தானியம் இல்லை, அங்கே தொழுவத்தில் மாடு இல்லை, எல்லாமே மிகுந்த வேதனையான ஒரு சூழ்நிலை போன்ற சூழ்நிலை அங்கே விவரிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலை நடுவில் பாருங்கள், ஒன்று நமக்கு தேவை பலன் அந்த சூழ்நிலை சந்திப்பதற்கு, இன்னொன்று நமக்கு தேவை பாருங்கள், இப்படிப்பட்ட வேதனையான துக்கமான சூழ்நிலையில் பார்க்கும்போது மனது மிகவும் சோர்வடைந்து விடுகிறது, மனது துக்கத்தினால் நிறைந்து விடுகிறது, மனம் கலங்கி என்ன செய்கிறது? தவிக்கிறது பாருங்க. எல்லாமே நாமே நம்ம என்ன செய்கிறோம்? வெறுக்க ஆரம்பிச்சிடறோம். அப்படி நான் என்னடா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்துருவாங்க? உட்காந்துருவாங்க. அப்போ பாருங்க, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது இப்படிப்பட்ட மன சோர்வு, மன துக்கம், கலக்கத்திலிருந்து நம்முடைய மனதை பாதுகாக்கிற ஒரு கேடகமாய் மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்ன செய்கிறது? உதவி செய்கிறது பாருங்க. நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது துக்கம், சோர்வு உங்கள் மனதுக்குள்ளே என்ன செய்யாது? வர முடியாது பாருங்க. ஏன்னா அந்த மகிழ்ச்சி ஒரு பாதுகாப்பின் கேடகத்தை போல் இருந்து கொண்டு உங்கள் மனதை சோர்விலிருந்தும் துக்கத்திலிருந்தும் அது என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ தேவ பிள்ளைகளே, உண்மையாவே பாருங்க, இன்றைக்கு இந்த கொள்ளை நோயினால் உண்டான பாதிப்பினால் பாருங்கள், அநேக குடும்பங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? முன்னேறி செல்ல வேண்டியதா என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்க. நாம் தொடர்ந்து முன்னேறி பயணிக்க வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய வேலையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, மற்றும் பிள்ளைகளுடைய படிப்பிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்த நாட்களிலே நம்முடைய சோர்வு, துக்கம், நம் அடைந்த நஷ்டங்கள், அதையெல்லாம் தாண்டி அநேக குடும்பங்கள் பாருங்கள், இந்த நாட்களில் மிகுந்த சந்தித்த ஒரு வேதனை என்னவென்றால் பாருங்கள், அநேகர் கடன்பட்டு போய்விட்டார்கள். அப்போது யோசித்து பாருங்க, பலவிதமான நெருக்கங்கள். சிலருடைய குடும்பங்களில் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலருடைய குடும்பங்களில் தங்களுடைய
குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் சிலருடைய குடும்பங்களில் மரித்து கூட என்ன செய்திருக்கலாம், போயிருக்கலாம். அப்போது யோசித்து பாருங்க, இந்த நாட்களிலே குடும்பங்கள் பலவிதமான நெருக்கங்களையும் துக்கங்களையும் சந்தித்து கொண்டிருக்கும் போது பாருங்கள், நாம் முன்னேறி செல்வதற்கு தேவ பிள்ளைகளே நமக்கு வேண்டியதுதான் மகிழ்ச்சி. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் இந்த நாட்களிலும் என்ன செய்யலாம், முன்னேறி என்ன செய்யலாம், செல்லலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதை நாம் கற்றுக்கொள்வதற்கு பாருங்கள், இந்த சத்தியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நாம் 2 எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம். முதலாவது எடுத்துக்காட்டு யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, யோசேப்பினோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். யோசித்து பாருங்க, அவர் வாழ்ந்த நாட்களிலே எகிப்திலே அவர் வாழ்ந்த அந்த சுற்றியுள்ள பகுதியெல்லாம் மிகப்பெரிய ஒரு பஞ்சம். ஆனால் அந்த பஞ்சத்தின் நடுவிலே கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்தி பாருங்கள், அநேக மக்களை அவர் பஞ்சத்திலிருந்து காக்கப்படுவதற்கு கர்த்தர் யோசேப்பை என்ன செய்தார், பயன்படுத்தினார். ஆனால் தேவ பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தேவ மகிமையை காண்பதற்கு முன்பாக அவர் மிகுந்த வேதனைகளையும் துக்கங்களையும் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். பாருங்க, நாம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கு ஒரு மிகவும் செல்ல பிள்ளையாக என்ன செய்கிறார் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க, யாக்கோபு யாரு? யாக்கோபு ஒரு பெரிய சீமான், அவர் ஒரு பெரிய ஆளு. கர்த்தர் அவரை மிகவும் என்ன செய்திருந்தார், ஆசீர்வதித்திருந்தார். அவருக்கு இருந்த எல்லா பிள்ளைகளிலும் யாக்கோபு பாருங்க யோசேப்பை மிகவும் ஒரு செல்ல பிள்ளையாக என்ன செய்தார், வளர்த்தார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு செல்ல பிள்ளையாய் வளருகிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவர் வாலிபனாக இருக்கும்போது எப்படி எதிர்காலத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தும்படிக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், எப்படி அவருடைய வாழ்க்கை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்ற அந்த திட்டத்தை கர்த்தர் 2 சொப்பனங்களின் மூலமாக யோசேப்புக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஆனால் தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்பு என்னும் வாலிபனோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய சோதனை வருகிறது. அது என்னது? அவரை கர்த்தர் உயர்த்த போகிறார் என்று அவர் தன்னுடைய சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்டவுடன் பாருங்கள், அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை பகைக்கிறார்கள், அவர் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். அதனால் பாருங்க, ஒரு நாள் அவருடைய சகோதரர்லாம் அவரை கொன்று போடலாம் என்று சொல்லி கூட என்ன செய்கிறார்கள், திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய மூத்த சகோதரனான ரூபனை கொண்டு அவர்கள் சகோதரன் கையிலிருந்து தப்புவிக்கிறார். இப்படி பாருங்க, சொந்த சகோதரனால பகைக்கப்பட்டு பொறாமை அவர்கள் இவர் மேல் பொறாமை கொண்டு கடைசியில் பாருங்க யோசேப்பை ஒரு அடிமையாக என்ன செய்து விடுகிறார்கள், விற்று விடுகிறார்கள். அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். இப்போ யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த யோசேப்பின் இடத்துல நம்மை வைத்து பார்ப்போம். யோசித்து பாருங்க, ஒரு பெரிய சீமானின் வீட்டில் வளருகிறார் யோசேப்பு. மிகவும் ஒரு வசதியான வாழ்க்கை, அவங்க அப்பாவுக்கு மிகுந்த செல்ல பிள்ளை. ஆனால் யோசித்து பாருங்க, இப்படி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பினோட வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த வேதனையான சூழ்நிலைகள் தன்னோட சொந்த சகோதரர்களால் என்ன செய்கிறது, வருகிறது. யோசித்து பாருங்க, ஒரு அடிமையாய் விற்கப்படுகிறதை காட்டிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மோசமான நிலை என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பாருங்க, இந்த மோசமான நிலை யோசேப்புக்கு ஏற்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, யோசேப்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மனிதன் என்பதை அவரோட வாழ்க்கையை வாசிக்கும் போது தெரிகிறது. பாருங்க, அதனால தான் யோசித்து பாருங்க, இப்போ நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே யோசேப்பு போத்திபாருக்கு விற்கப்படுகிறான். அங்கே போத்திபார் வீட்டில் இப்போ அடிமையாக அங்கே இருக்கிறான். ஆனால் பாருங்க, ஆதியம் 39 போத்திபார் வீட்டுக்குள்ள யோசேப்பு நுழைந்த உடனேயே பாருங்கள், அங்கே அடுத்த வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தினாகிய தன் எஜமானனுடைய வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டார்.
பாருங்கள் தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க. இங்கே யோசேப்பு இப்போ ஒரு வேதனையான சூழ்நிலை சந்தித்திருக்கிறான். செல்வமான ஒரு வீட்டில் வாழ்ந்து அங்கே சகல வசதியும் அனுபவித்தவன் இப்பொழுது ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான். யோசித்து பாருங்க. அப்படி விற்கப்படும் போது யோசேப்பு இருதயத்தில் காயமடைந்து கசப்படைந்து அவன் துக்கத்தினாலும் மனவேதனையினாலும் நிரம்பி இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா யோசித்து பாருங்க, அவன் போத்திபார் வீட்டில் போய் மகிழ்ச்சியா என்ன செய்திருக்க முடியாது, வேலை செய்திருக்க முடியாது. ஆனா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னது, நமக்கு பலன் என்று சொல்லி நாம் வாசித்தோம். நெகேமியா 8:10, ஆபக்குக் 3:18-19 வசனங்கள்ல. அப்போ பாருங்கள், யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாரு. அவர் சந்தித்த மிகுந்த வேதனையான சூழ்நிலை நடுவில் கூட அவர் கண்டிப்பா மகிழ்ச்சியா என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார் பாருங்க. அதனால தான் அவர் கர்த்தருடைய பலனால் நிரப்பப்பட்டு அவருடைய மனது சோர்வுக்கும் துக்கத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் துக்கமான சூழ்நிலையை சந்தித்தாலும் அந்த துக்கமான சூழ்நிலை நடுவில் கூட அவரால் என்ன செய்ய முடியுது, முன்னேறி போக முடியுது. போத்திபார் வீட்டில் போய் சோர்ந்து போய் உட்காந்துட்டு என்னடா இது இப்படி அடிமையாயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் அழுதுகிட்டு இல்லை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் போத்திபார் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான், கர்த்தர் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க செய்தார்னு பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த புது இடத்துக்கு போன உடனே யோசேப்பு சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு என்ன செய்கிறார், வேலை செய்கிறார். வாழ்க்கையிலே முன்னேறி என்ன செய்கிறார், போகிறார் பாருங்க. போகிறதுனால கர்த்தருடைய பலனாலே, கர்த்தருடைய மகிழ்ச்சி என்னும் பாதுகாப்பினாலே நிரப்பப்பட்டதுனால பாருங்க, கர்த்தர் அவரோடு இருந்து அவரை அந்த அடிமையின் வீட்டிலே கூட பாருங்க, அடிமைத்தனத்தை அனுபவித்த வீட்டில் கூட கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து என்ன செய்கிறார், உயர்த்துகிறார் பாருங்க. ஆனா மறுபடியும் போத்திபார் வீட்டில் இன்னொரு சோதனை வருது, இன்னொரு வேதனை. அவர் யோசேப்பு பாருங்க, போத்திபாருடைய மனைவியினால் தப்பாக குற்றம் சாட்டப்பட்டு இப்போ என்ன செய்யப்படுகிறார் பாருங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, சோதனையின் மேல சோதனை, வேதனையின் மேல வேதனை, துக்கத்தின் மேல துக்கம். இவர் எந்த தப்புமே பண்ணல. யோசித்து பாருங்க, யோசேப்பு யாருக்கும் அநியாயம் செய்யல, யாருக்கும் அநீதி செய்யல. ஆனா முதல்ல இவரோட சொந்த சகோதரருக்கு அநீதி செய்கிறாங்க. ரெண்டாவது போத்திபார் வீட்டுக்கு யோசேப்பு ஆசீர்வாதமாக தான் இருந்தான். ஆனால் போத்திபாரின் மனைவி பாருங்க, அவ செய்த தப்புக்கு பாருங்க இவன் மேலே குற்றம் சாட்டி யோசேப்பை தவறான விதத்தில் தப்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவன் இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான் பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசேப்பு மறுபடியும் கசப்படைந்திருக்கலாம், மனதுக்கம் அடைந்திருந்திருக்கலாம், புலம்பி இருந்திருக்கலாம், முறுமுறுத்து இருந்திருக்கலாம். ஏன்னா யோசேப்பின் சந்ததியாகிய இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான் செய்தாங்க. யோசித்து பாருங்க, யோசேப்பின் சந்ததியாகிய எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் புலம்பிக்கிட்டே தான் இருந்தாங்க, அவங்க முறுமுறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. கர்த்தரோடு அவங்க ஒரு நல்ல உறவே அவங்களுக்கு என்னது கிடையாது. எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் புலம்பல், கடின இருதயமாக தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அவர்களுடைய தகப்பனாகிய யோசேப்பு அப்படி என்ன செய்யலை, வாழலை பாருங்க. யோசேப்பு, என்ன ஆண்டவரே நீங்கள் தானே என்கிட்ட பேசுனீங்க, நீங்கள் தான் என்னை உயர்த்துவேன்னு சொப்பனம் கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் சொப்பனம் கொடுத்த நாளில் இருந்து எதுவுமே நல்லது நடக்கலையே ஆண்டவரே. சொந்த சகோதரர் என்ன பகைச்சி அடிமையாக வித்துட்டாங்க, இப்போ அடிமையாக வந்த வீட்லேயும் இப்போ என்ன தப்பாக குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யலை, சோர்ந்து போல பாருங்க. அவர் தொடர்ந்தும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால பாருங்க, நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 21வது வசனம், 22, 23வது வசனம், அவர் சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். போன உடனே அங்கேயும் போய் அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்துடல பாருங்க. அங்கே சிறைச்சாலையிலையும் போய் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மகிழ்ச்சியோடு செய்கிறார். அதனால சிறைச்சாலையிலையும் கர்த்தர் அவரை என்ன செய்கிறார், உயர்த்துறாரு பாருங்க. சிறைச்சாலையிலையும் கர்த்தர் உயர்த்துகிறார். வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. பாருங்க தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் முக்கியமான ஒரு பாடத்தை என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்திருக்கிறது ஒரு மிகுந்த வேதனையான சூழ்நிலை தான், உண்மைதான். கடந்த 6-7 மாதமாக
ஒரு கெட்ட செய்திக்கு மேலே கெட்ட செய்தியாக தான் நாம் என்ன செய்துக்கிட்டு இருக்கோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். முதல்ல கொள்ளை நோய், அடுத்தது கொள்ளை நோயினால் வந்த அந்த பொருளாதார நஷ்டம், அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை, இன்னும் விலைவாசி உயர்வு, எல்லாமே வேதனையான செய்திகளை தான் நாம் இந்த உலகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறது என்னது? கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. யோசேப்பை போல் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும், மந்தையிலே ஆடு மாடு இல்லாமல் போனாலும் சொல்லுங்கள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி மகிழ்ச்சியாயிருந்து, தேவ பிள்ளைகளே, துக்கம் சோர்வுக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவரே ஏன் என்னை இப்படி வேதனையின் மேல வேதனையை தந்து ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்காம, ஆண்டவரை பார்த்து புலம்பாம, ஆண்டவர் மேல கசப்படையாமல், யோசேப்பை போல என்ன செய்யுங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து, கர்த்தர் நான் அக்கினியிலே நடந்தாலும் கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார் சொன்னாரு. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்னியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று அவர் சொல்லியிருக்கிறாரே தேவ பிள்ளைகளே. ஆதலால் பாருங்கள், கர்த்தரை விசுவாசித்து யோசேப்பை போல என்ன செய்யுங்கள் தேவ பிள்ளைகளே, முன்னேறுங்கள். இந்த நாட்களிலே கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் என்ன செய்யுங்கள், முன்னேறுங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த நாட்களில் முன்னேறி செல்லுங்கள். முன்னேறி செல்லும் போது என்ன நடக்கும்? யோசேப்பினோட வாழ்க்கையில நடந்த அதே அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அந்த சூழ்நிலை நடுவிலே உங்களோடு இருந்து யோசேப்பை ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது பலனடைவீர்கள், துக்கத்துக்கு விலக்கி காக்கப்படுவீர்கள், மனசோர்வுக்கு விலக்கி காக்கப்படுவீர்கள், மன கசப்பு புலம்பலுக்கு விலக்கி காக்கப்படுவீர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 40ஆம் அதிகாரத்தில் பாருங்க, யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட மனவேதனைகளை சந்தித்தவர்கள் பிறருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் யோசேப்பு சிறைச்சாலையில் கூட பாருங்க, அவனை விசாரிப்புக்காரனாக கர்த்தர் உயர்த்தினார். பாருங்க, அப்போ ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, பார்வோனுடைய 2 பிரதானியாக இருந்த ஊழியக்காரர்கள், அதாவது பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகியினுடைய தலைவனும் பாருங்க சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறாங்க. அவங்க யோசேப்பினுடைய விசாரிப்பு கீழே இருக்கிறாங்க பாருங்க. ஒரு நாள் அவர்கள் ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி இருந்த போது பாருங்க, யோசேப்பு போய் அவங்ககிட்ட கேட்கான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில், உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பாகம். யோசித்து பாருங்க, யோசேப்பு தான் துக்கமா இருந்திருக்கணும். ஆனா யோசேப்பு தன்னுடைய மிகுந்த துக்கமான நேரத்தில் கூட அவன் கலங்கி இருக்காமல் பிறருடைய துக்கத்தை கண்ணீரை துடைக்கிறதுக்கு பாருங்க கர்த்தருடைய கையிலே ஒரு ஊழியக்காரனாக அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். பிறருடைய கண்ணீரை துடைக்கும்படி அவர்களுக்கு ஆறுதல் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையாய் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்துவிடும்? மாறிவிடும். ஆம் பாருங்க, நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் துக்கமாய் மனசோர்வு அடைந்து போயிருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கெல்லாம் போய் ஆறுதலின் வார்த்தையை, அவங்களுக்கு போய் அவங்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தையை பேசுகிற கர்த்தருடைய கையில ஒரு ஊழியக்காரனா நீங்க இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையில கூட கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு பாருங்க, நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது உங்க வாழ்க்கை என்ன செய்துவிடும்? மாறிவிடும். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதனுடைய முக்கியத்துவமா என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்க. அதனால் இன்னைக்கு நாம் தியானித்த சத்தியத்தை திரும்ப பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலிருந்து பார்த்தோம்.
எப்படி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நாம் கர்த்தருக்குள் என்ன செய்ய முடியும்? சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் இந்த சந்தோஷமா இருக்கணும்? ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையிலே துக்கமான சூழ்நிலை நடுவிலும் யோசேப்பை போல முன்னேறி செல்வதற்கு, யோசேப்பை போல பிறருக்கு நன்மை செய்வதற்கு, வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் கர்த்தருடைய பலனால், கர்த்தருடைய பாதுகாப்பினால், அதாவது துக்கத்திலிருந்து பாதுகாக்கப்படும்படி, மன சோர்விலிருந்து பாதுகாக்கப்படும்படி நீங்கள் கர்த்தருடைய பலனால் என்ன செய்வீர்கள்? நிரப்பப்படுவீர்கள். அதனால் இன்றைக்கு கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சியை ஆண்டவரே தங்களுடைய வீடுகளிலே ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பெரியோர் சிறியோர், ஆண்டவரே ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள், ஆண்டவரே தாத்தா பாட்டி, ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் வருகிறோம். வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, எல்லாருக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த துக்கமான சூழ்நிலை நடுவிலே எப்படி நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தீரேப்பா. இந்த சத்தியம் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாய் செல்லட்டும் ஆண்டவரே, செல்லட்டும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன் என்ற வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே செல்லட்டும். அதன் மூலம் அவர்கள் கர்த்தருடைய பலனால் நிரப்பப்படுவார்களாக. எல்லா மன சோர்வு, மன துக்கத்திலிருந்து அவருடைய மனது பாதுகாக்கப்பட்டு ஆண்டவரை யோசேப்பை போல இந்த சூழ்நிலை நடுவிலும் அவர்கள் முன்னேறி செல்லட்டும். வேலையிலே முன்னேறி செல்லட்டும், குடும்ப வாழ்க்கையில முன்னேறி செல்லட்டும், பிள்ளைகளோட வாழ்க்கையில முன்னேறி செல்லட்டும் ஆண்டவரே. முன்னேறி சென்று யோசேப்போடு இருந்து நீர் யோசேப்பை ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே ஆண்டவரே வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீர் இருந்து இயேசுவின் நாமத்தில் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே நீர் செய்கிறக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வேளையிலே ஆண்டவரே மன துக்கம் அடைந்து இனி என்னால் முன்னேறி போக முடியாது என்று சொல்லி பலவீனமாகி போய் உட்கார்ந்து போய் ஆண்டவரே முன்னேற முடியாமல் இருக்கார்களோ, இப்பொழுது அவர்களை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பலன், பரிசுத்தாவின் பலன் இப்பொழுது அவர்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா சோர்வு சஞ்சலத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். இருதயத்தில் ஒரு புது பலன், ஒரு புது மகிழ்ச்சி, ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும். முன்னேறி செல்லட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளுங்க, வருமானங்களை ஆசீர்வதித்தருளுங்க, கடன்களை திரும்ப செலுத்த ஆசீர்வதித்தருளுங்க. பெரிய காரியங்களை செய்துள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் அடுத்த வாரம் சனிக்கிழமை 7 மணிக்கு இதே விசுவாச நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.